Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 1 la chapter 4 quadrilaterals la page number 94 la irka figure it out questions 1 and 2 in the video la paakalam. Question number 1 from page number 94. Find all the other angles inside the following rectangle. So the given shape is a rectangle. அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுல மொத்தம் வந்து 2 questions இருக்கு. First question first solve பண்ணலாம். So ABCD is a rectangle. ஓகேவா? இதுல வந்து ஒரு angle மட்டும் கொடுத்துருக்காங்க. Remaining angles கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Remaining anglesனா எங்கெங்கெல்லாம் angle form ஆகும்? இந்த இடத்துல angle form ஆகும். இங்க angle form ஆகும். இங்க. அதாவது interior angles ஒன்னொன்னு 90 degree அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த diagonal வந்து divide பண்ணுது இல்லையா? அதனால அதுல ஃபார்ம் ஆகுற ஆங்கிள்லாம் என்ன அப்படின்றத நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டயகனல்ஸ்குள்ள ஃபார்ம் ஆகுற ஆங்கிள், இந்த இன்டர்செக்ட் அங்க ஃபார்ம் ஆகுற ஆங்கிள்ஸ். ஸோ இது எல்லா ஆங்கிள்ஸையும் டோட்டலா பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 12 ஆங்கிள்ஸ் இருக்கு. எல்லா ஆங்கிள்ஸ்க்கும் நம்ம நேம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 30 டிகிரின்றத ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆங்கிள் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்ப நம்ம இந்த மாதிரி வந்து டயக்ராம்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றோம்னா கண்டிப்பா அந்த டயக்ராமை வந்து நம்ம நோட்ல வரையணும். ஓகேவா? எக்ஸாம்லயே வந்து நீங்க இப்ப வந்து இந்த ஆங்கிள்ஸ்லாம் அவங்க கொடுக்கல, நீங்க இந்த ஆங்கிள்ஸ்லாம் இண்டிகேட் பண்ணிருக்கீங்கன்னா எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த டயக்ராம் வரைஞ்சு இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் இண்டிகேட் பண்ணணும். இப்ப ஒரு ஆங்கிளா பார்க்கலாம். இப்ப அவங்க கொடுத்துருக்கிற ஆங்கிள் என்ன? ஆங்கிள் 1. இது மாதிரி ஒரு டாப்லர் காலம் மாதிரி போட்டுக்கிட்டோம்னா அப்ப வந்து நம்ம ஃபில் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆங்கிள் 1 வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால நம்ம எவ்வளவு எழுதிக்கலாம்? 30 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஆங்கிள் 1. Angle 1 is equal to 30 degree. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. It is a rectangle. ABCD is a rectangle. இல்லையா? அது வந்து given. இப்போ angle 1 is equal to 30 degree. Angle 1 is equal to 30 degree. Angle A is equal to angle 1 plus angle 2. கரெக்டா? angle 1ஐயும் angle 2ஐயும் ஆட் பண்ணா நம்மளுக்கு angle A, the total angle கிடைச்சிரும். கரெக்ட்? இப்போ angle Aன்றது வந்து 90 டிகிரி. ஏன் angle A is equal to 90 டிகிரி? ஏன்னா வந்து it is a rectangle. ABCD is a rectangle. ரீசன் இது. அதாவது தியரிட்டிக்கல் ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரீசன் எழுதுறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இதுக்கும் ரீசன் எழுதணும். அதனால இப்ப ஆங்கிள் A ஈக்குவல் டு 90 டிகிரினா ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியா? இப்ப ஆங்கிள் 1 நம்மளுக்கு 30 டிகிரின்னு தெரியும். ஸோ 30 டிகிரி பிளஸ் ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்ப ஆங்கிள் 2 எவ்வளோ? 90 டிகிரி மைனஸ் 30 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. இப்ப ஆங்கிள் 2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு 60 டிகிரின்னு. அதையும் என்டர் பண்ணிக்கலாமா? ஆங்கிள் 2 இஸ் 60 டிகிரி. ஆங்கிள் 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வந்து இந்த மிட் பாயிண்ட வந்து நம்ம ஓன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரெண்டு டயகனல்ஸும் இன்டர்செக்ட் பண்ணதுல அந்த பாயிண்ட வந்து நான் ஓன்னு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். இப்போ OA is equal to ODயா? OA is equal to OD. ரீசன் என்ன? அதுவும் வந்து கிவன். இந்த இடத்துல வந்து லைன்ஸ் போட்டிருக்காங்கல்ல, இந்த லைன்ஸ்க்கு அர்த்தம் என்ன? இது எல்லாமே வந்து ஈக்குவல்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம பை டிடக்ஷன் 2 நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிருக்கோம். OA is equal to OB is equal to OC equal to OD. என்ன டிடக்ஷன் 2? அந்த டயகனல்ஸ் வந்து இன்டர்செக்ட் அட் தர் மிட் பாயிண்ட்ஸ். அதுதான் வந்து டிடக்ஷன் 2 இல்லையா? சோ OA is equal to ODன்றது வந்து டிடக்ஷன் 2. DD2னா டிடக்ஷன் 2ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலா இருக்குன்னா OA is equal to OD இருந்ததுன்னா இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். OADன்ற இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, OADன்ற இந்த ட்ரையாங்கிள் வந்து இட் இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி என்ன? சைட்ஸ் ஈக்குவலா இருந்தா the angles opposite to equal sides are equal. கரெக்டா? angles opposite to equal sides are equal. இப்போ இந்த சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் என்ன? angle 3. அதே மாதிரி இந்த சைடு இருக்குல்ல OD, ODக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் என்ன? angle 2. so angle 2 is equal to angle 3. angle 2 is equal to angle 3. Reason என்ன? angles opposite to equal sides are equal. இத மாதிரியும் நீங்க எழுதலாம், இல்லனா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டின்னு எழுதிடலாம். அதனால இப்ப ஆங்கிள் 3யும் என்ன ஆயிடுது? 60 டிகிரி ஆயிடுது. ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 3யும் ஈக்குவல்ன்றனால ஆங்கிள் 3யும் வந்து 60 டிகிரின்னு ஆயிடுச்சு. இப்ப ஆங்கிள் 3 கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்
இதே டயக்ராம்ல பாருங்க. இதுக்கு முன்னாடி வரைஞ்சதை வந்து நான் ஜஸ்ட் எரேஸ் பண்ணிடுறேன் இந்த இடத்துல. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் கண்டுபிடிச்சாச்சு. ஆங்கிள் 2 ஆங்கிள் 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆங்கிள் 10 கண்டுபிடிக்கலாமா? இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் OADன்ற ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி இல்லையா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஆங்கிள் 10 நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போறோம். இன் ட்ரையாங்கிள் OAD, இன் ட்ரையாங்கிள் OAD, எந்தெந்த ஆங்கிள்? ஆங்கிள் 2 plus ஆங்கிள் 3 plus ஆங்கிள் 10. ஆங்கிள் 2 plus ஆங்கிள் 3 plus ஆங்கிள் 10 is equal to 180 degree. ரீசன் என்ன? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 3யும் 60 டிகிரின்னு கண்டுபிடிச்சோமா? ஸோ 60 plus 60 plus ஆங்கிள் 10 equal to 180 degree. அப்போ 120 degree plus ஆங்கிள் 10 is equal to 180 degree. அப்போ ஆங்கிள் 10 எவ்வளோ? 180 minus 120 which is equal to 60 degree. ஓகேவா? ஆங்கிள் 10ம் 60 டிகிரி. ஆங்கிள் 10ல வந்து நம்ம 60 டிகிரின்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ ஆங்கிள் 10 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப பாருங்க, ஆங்கிள் 10 60 டிகிரினா ஆங்கிள் 12ம் 60 டிகிரி தான். ரீசன் என்ன? தே ஆர் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணும் போது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அதனால ஆங்கிள் 10 is equal to 60 degree. Angle 10 வந்து 60 degree தான். Angle 12 is also equal to 60 degree. Reason என்ன? They are vertically opposite angles. Angle 12 is also equal to angle 10 which is 60 degree. Reason என்ன? Vertically opposite angles. புரிஞ்சிருச்சா? இப்போ next. இப்போ angle 10 வந்து 60 டிகிரினா angle 10 60 டிகிரி தானே? angle 10 60 டிகிரினா angle 11 எவ்வளோ இருக்கும்? angle 10யும் angle 11யும் பாருங்களேன். இது ரெண்டும் வந்து சேர்த்தா 180 டிகிரி. பிகாஸ் இந்த ஏசின்ற இந்த டயகனலுக்குள்ள தான் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் இருக்கு இல்லையா? ஏசின்றது டயகனல்னா இன்னொரு மாதிரி யோசிச்சு பாருங்க. இட் இஸ் அ லைன். 10ம் 11ம் வந்து தே ஆர் லையிங் ஆன் த சேம் லைன். அப்போ லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாமா? ஆங்கிள் 10 பிளஸ் ஆங்கிள் 11 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ரீசன் என்ன? பிகாஸ் தே ஆர் லீனியர் பேர். லீனியர் பேர்னா என்ன? இந்த லைன்ல எய்தர் அபவ் ஆர் பிலோ, அபவ் ஆர் பிலோ ரெண்டு ஆங்கிள்ஸ் லையா இருந்ததுன்னா அந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி வரும். அதுதான் லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். ஆங்கிள் 10 plus angle 11 is equal to 180 degree. Reason என்ன? LP னா linear pair னு அர்த்தம். Angle 10 60 டிகிரியா? plus angle 11 is equal to 180 degree. அப்ப angle 11 எவ்வளோ இருக்கும்? 180 minus 60 which is equal to 120 degree. ஓகேவா? இப்ப angle 11 enter பண்ணிக்கலாம். Angle 11 is equal to 120 degree. ஓகேவா? இப்ப angle 11 120 டிகிரினா angle 9ம் 120 டிகிரி தான். ரீசன் என்ன? they are vertically opposite angles. கரெக்டா? 11ம் 9ம் பாத்தீங்கன்னா they are vertically opposite. எப்படி 10ம் 12ம் opposite angles அதே மாதிரி 11ம் 9ம் vertically opposite angles. இப்போ 9 is equal to angle 9 is equal to angle 11 which is 120 degree. Reason என்ன? they are vertically opposite angles. இப்ப 11 9 வந்து 120 டிகிரின்னு என்டர் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் போலாம். வேற என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இது ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் OAB எடுத்துக்கங்க. ட்ரையாங்கிள் OAB எடுத்துக்கிட்டீங்கன்னா OAவும் OBயும் வந்து OA and OB are equal இல்லையா? ஏன்னா வந்து அக்கார்டிங் டு டிடக்ஷன் 2. டிடக்ஷன் 2 படி OAவும் OBயும் ஈக்குவல். அதனால ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 8ம் ஈக்குவல். ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணதுதான் ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 8ம் ஈக்குவல். அதுதான் இப்ப நம்ம எழுத போறோம். இன் ட்ரையாங்கிள் OAD ஆங்கிள் 1 is equal to ஆங்கிள் 8. இது எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதணும்? OA is equal to OD. ரீசன் என்ன? டிடக்ஷன் 2. Angle 1 is equal to angle 8. Reason என்ன? Isosceles triangle property. அதான் angles opposite to equal sides are equal சொன்னேன்ல, அதுதான் isosceles triangle property. So angle 1 angle 8 equal angle 1 angle 8 equal which is equal to 30 degree. So angle 8 is equal to 30 degree. அதை enter பண்ணிடலாமா?
angle 8 is 30 degree. முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்த ட்ரையாங்கிளுக்கு வரலாம். அடுத்த ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள்? OBCன்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு ஆங்கிள் 7 ஏதாவது ஒரு ஆங்கிள் தெரிஞ்சிருக்கணும். வெறுமனே வந்து நம்மளுக்கு ஆங்கிள் 12 மட்டும் தெரியும். ஆங்கிள் 12 வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். இது வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. நீங்க எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப ஆங்கிள் 8 is equal to 30 டிகிரின்னு போட்டீங்களா? ஓகேயா? இப்ப ஆங்கிள் B வந்து 90 டிகிரினா ஆங்கிள் 7 is equal to இங்க பாருங்க. angle 7 plus angle 8 is equal to angle 7 plus angle 8 is equal to 90 degree. Reason என்ன? Rectangle property. கரெக்டா? angle B equal to 90 degree. இப்ப angle 8 வந்து 30 degreeனா angle 7 எவ்வளவு இருக்கும்? angle 7 will be 90 minus 30 which is equal to 60 degree வரும் angle 7. இது ஒரு மெத்தட், நம்ம ஆல்ரெடி போட்ட மெத்தட். இன்னொரு மெத்தட் சொல்றேன். இப்ப இந்த ட்ரையாங்கிள் OBC எடுத்துக்கோங்க. OBCன்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. In triangle OBC, triangle OBC ல angle 6 plus angle 7 plus angle 12 இல்லையா? angle 6 plus angle 7 plus angle 12 is equal to 180 degree. Reason என்ன? ASP of triangle. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? angle 12 தெரியும். நம்மளுக்கு angle 12 is equal to 60 degreeன்னு தெரியும். angle 12 is 60 degreeன்னு தெரியும். angle 6 angle 7 equal angle 6 is equal to angle 7. Reason என்ன? Isosceles triangle property. இல்லையா? ஏன் OBயும் OCயும் ஈக்குவல்ன்றனால by deduction 2 angle 6 angle 7 equal plus போட்டிருக்கேன். they are equal. ஓகேயா? அது ரெண்டும் ஈக்குவல். அதனால நான் என்ன பண்ண போறேன்? angle 7க்கு பதில் நான் angle 6 போட்டுக்கிறேன். angle 6 plus angle 6 plus 60 degree equal to 180 degree. angle 6 plus angle 6 என்ன வரும்? 2 times of angle 6ன்னு வரும். repeated addition is multiplication. ரெண்டு தடவை repeated add பண்ணா 2 into போடுறோம். so 2 into angle 6 is equal to 180 minus 60 degree which is equal to 120 degree அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ 2 times of angle 6 is equal to 120 degree na angle 6 is equal to 120 by 2 which is equal to 60 degree. ஓகேவா? so இங்கேயும் பாருங்க angle 7 நாலும் angle 6 நாலும் சேம் தான் இல்லையா? இந்த இடத்துல 8 ன்னு போட்டிருக்கேனா? ஓகே. இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்றது. சோ இதுல angle 7 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்? angle 6ம் angle 7ம் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். so angle 6 is equal to angle 7 is equal to 60 degree நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப 6ம் 7ம் 60 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னது? 4ம் 5ம் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். 4ம் 5க்கும் நம்ம அதே மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ angle 6 is equal to எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 60 டிகிரி கண்டுபிடிச்சோமா? அப்போ angle 5 plus angle 6 is equal to 90 degree. Reason என்ன? angle C is equal to angle 5 plus angle 6 is equal to 90 degree. Correct? இப்போ வந்து angle 6 is equal to 60 degree கண்டுபிடிச்சோம். So angle 5 is equal to 90 minus 60. ஏன்னா angle 6 is 60 degree which is equal to 30 degree. இப்போ angle 5 is equal to 30 degree கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? angle 5 30 degree கண்டுபிடிச்சோமா? angle 5 30 degreeனா angle 4ம் 30 degree தான் இல்லையா? ஏன்னா இந்த triangle OCD இருக்குல்ல? in triangle OCD OC is equal to OD. Reason என்ன? deduction 2. deduction 2 என்ன? the diagonals intersect at the midpoint இல்லையா? அப்போ angle எந்த ரெண்டு ஆங்கிள்? angle 5ம் angle 4ம் ஈக்குவலா இருக்கும். angle 4 is equal to angle 5. ஓகே? இப்ப நம்ம angle 5 கண்டுபிடிச்சோம்ல 30 டிகிரின்னு. So angle 4 is also equal to 30 degree. ஏன் ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல்? isosceles triangle property படி. ஓகேயா? இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். So angle 4 is also equal to 30 degree. அதை என்டர் பண்ணிடுவோம். angle 4 is also equal to
30 degree. இப்ப நம்ம எல்லா ஆங்கிள்ஸும் கண்டுபிடிச்சிட்டோமா? 12 ஆங்கிள்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது நமக்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரியுமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை எங்கெங்க அப்ளை பண்ணணுமோ அங்க அப்ளை பண்ணி ரிமைனிங் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா இத மாதிரி ஒரு டாப்லர் காலம் போட்டு எல்லா ஆங்கிள்ஸையும் எழுதிடுங்க. இஸ் தட் கிளியர்? இப்போ அதுலயே வந்து சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். திஸ் இஸ் சப்டிவிஷன் நம்பர் 2. ஓகே, PQRSன்றது ஒரு ரெக்டாங்கிள். இதுல வந்து உள்ள இந்த டயக்னல்ஸ் வந்து இன்டர்செக்ட் பண்றதுல ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. மீதி ஆங்கிள்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆங்கிள்ஸ் எல்லாம் நேம் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நேம் பண்ணிக்கோங்க. எந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஆங்கிள் 2, 3, 4, 5, 6. இது வந்து உங்க இஷ்டத்துக்கு நேம் பண்ணிக்கலாம். 7, 8, 9, 10. எந்த ஆங்கிள் விட்டுருக்கோம்? 11, 12. ஓகேவா? ஸோ டோட்டலி வந்து 12 ஆங்கிள்ஸ் இருக்கும். அவங்க கொடுத்துருக்கிற ஆங்கிள் வந்து 110 டிகிரியா, அதை வந்து என்ட்ரி போட்டுடலாம். ஸோ ஆங்கிள் 1 is equal to 110 டிகிரி. இப்போ 1 by 1 போகலாம். இப்போ ஆங்கிள் 1 is equal to 110 டிகிரினா ஆங்கிள் 3யும் 110 டிகிரி. கரெக்டா? ஆங்கிள் 3 is equal to ஆங்கிள் 1 is equal to 110 டிகிரி. ரீசன் என்ன? they are vertically opposite angles. கரெக்டா? VOA படி ஆங்கிள் 3யும் வந்து 110 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் ஆங்கிள் 4 என்னது? ஆங்கிள் 4 is equal to 180 minus 110. ஓகே, இப்போ நான் டைரக்டா எழுதுறேன். லாஸ்ட் கொஸ்டின்லயே நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனாலதான் இப்போ டைரக்டா எழுதுறேன். ஆங்கிள் 4 is equal to 180 minus 110 டிகிரி. ரீசன் என்ன? இட் இஸ் லீனியர் பேர். ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 4ம் வந்து லீனியர் பேர். அதாவது ஒரே இடத்துல அது லை ஆயிருக்கு. லைனோடைய அபவ்ல ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 4ம் இருக்கா? அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 180 டிகிரின்னு வரும். ஸோ ஒரு லைனோட ஆங்கிள் எவ்வளோ? 180 டிகிரி இல்லையா? ஸோ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 4 ஈக்குவல் டு 180 டிகிரினா ஆங்கிள் 4 இஸ் ஈக்குவல் டு என்ன? 180 மைனஸ் ஆங்கிள் 1. ஆங்கிள் 1 இஸ் 120 டிகிரி, 110 டிகிரின்றனால 180 மைனஸ் 110 டிகிரி. ஸோ லீனியர் பேர் ரீசன்னால 180 minus 110 எவ்வளோ? 70 degrees. So angle 4 is equal to 70 degree. Angle 4 வந்து 70 degree நீ enter பண்ணிடலாம். இப்ப angle 4 70 degree நா angle 2 70 degree தானே? அது ரெண்டும் opposite angles. So angle 2 equal to angle 4 which is equal to 70 degree. Reason என்ன? Vertically opposite angles. இப்ப 2 enter பண்ணிடலாம் which is 70 degree. இப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்ப next வரலாம். Okay. இப்போ ஆங்கிள் 1 வந்து 110 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? கரெக்ட். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த மிட் பாயிண்ட் வந்து ஓன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட் இஸ் ஓ. ஓகே, எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறோம்? ட்ரையாங்கிள் OQR எடுக்க போறோம். இன் ட்ரையாங்கிள் OQR இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறோம். ஓகே, OQRன்ற ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 12 பிளஸ் ஆங்கிள் 11 இது எரேஸ் ஆன மாதிரி இருக்குங்க. ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 11 பிளஸ் ஆங்கிள் 12 ஈக்குவல் டு 180 டிகிரியா? ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 11 பிளஸ்க்கு பதில் எல்லாம் ஈக்குவல் டு போட்டுட்டு. ஓகே, ஓகே, angle 1 plus angle 11 plus angle 12 is equal to 180 degree. Reason என்ன? Angle sum property of triangles. கரெக்டா? இப்போ OQவும் ORவும் ஈக்குவலா? OQ is equal to OR. Reason என்ன? Deduction 2. Deduction 2 படி OQவும் ORவும் ஈக்குவல். Deduction 2 என்னது? The diagonals intersect at their midpoints அப்படின்றதான். ஸோ எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கும். இந்த diagonal ஈக்குவலா பைசெக்ட் ஆகுது இல்ல? ஸோ அந்த சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கட்டும். OP ஈக்குவல் டு OS ஈக்குவல் டு OQ ஈக்குவல் டு ORன்னு. இப்ப டிடக்ஷன் படி 2 படி இது ரெண்டும் ஈக்குவல். இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இல்லையா? OQRன்றது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி என்ன? ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? சோ இந்த சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் என்ன? ஆங்கிள் 11. அதே மாதிரி ORன்ற சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் என்ன? ஆங்கிள் 12. சோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். எந்த ரெண்டு ஆங்கிள்ஸ்? ஆங்கிள் 11ம் ஆங்கிள் 12ம் ஈக்குவலா இருக்கும். ஆங்கிள் 11 is equal to ஆங்கிள் 12. ரீசன் என்ன? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்
ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்ப நம்ம இதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆங்கிள் 11 ஆங்கிள் 12 இருக்குல்ல, 12க்கு பதில் நம்ம 11 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 11 பிளஸ் ஆங்கிள் 11 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் 1 நம்மளுக்கு தெரியும் 110 டிகிரிஸ்னு, பிளஸ் ஆங்கிள் 11 பிளஸ் ஆங்கிள் 11 எவ்வளோ? 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் 11 ஈக்குவல் டு 180 டிகிரி. 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் 11 இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. 70 எப்படி வந்தது? 180 மைனஸ் 110 இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. அப்போ ஆங்கிள் 11 எவ்வளோ? 70 by 2 which is equal to 35 டிகிரி. ஆங்கிள் 11 is equal to ஆங்கிள் 12. அப்போ அது ரெண்டுமே 35 டிகிரிஸ். அதை இங்கே என்டர் பண்ணிடலாம். 35 டிகிரிஸ் 35 டிகிரிஸ்னு என்டர் பண்ணியாச்சு. இப்ப இந்த இது முடிஞ்சிருச்சா இந்த பார்ட்டு? இப்ப அடுத்த பார்ட்டுக்கு வரலாம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு வரலாம். ஓக்யூபின்னு ஓபிக்யூன்ற ட்ரையாங்கிள் எடுக்கலாமா? ஓபிக்யூ அது எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப ஆங்கிள் 12 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 35 டிகிரின்னு. அப்ப ஆங்கிள் 5 கண்டுபிடிக்கலாம்ல. ஆங்கிள் கியூ ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் கியூ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 5 பிளஸ் ஆங்கிள் 12. கரெக்ட்? அதாவது டோட்டலா 90 டிகிரி. இது வந்து 2 ஆங்கிள்ஸா டிவைட் ஆயிருக்கு. ஆங்கிள் 5 பிளஸ் ஆங்கிள் 12னு ஆங்கிள் கியூ டிவைட் ஆயிருக்கு. ஆங்கிள் கியூ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 5 பிளஸ் ஆங்கிள் 12. ஆங்கிள் கியூன்றது எவ்வளோ? 90 டிகிரி. ரீசன் என்ன? PQRS is a rectangle. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆங்கிள் 12 வந்து எவ்வளோன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் 35 டிகிரின்னு. ஸோ ஆங்கிள் 5 பிளஸ் 35 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்ப ஆங்கிள் 5 எவ்வளோ? 90 மைனஸ் 35 டிகிரிஸ். கரெக்டா? ஸோ இட் வில் பி 55 டிகிரிஸ். ஆங்கிள் 5 வந்து 55 டிகிரிஸ். கரெக்டா? இப்ப ஆங்கிள் 5ல 55 டிகிரிஸ் போட்டுருவோமா? ஓகே. இப்போ ஆங்கிள் 5 55 டிகிரினா ஆங்கிள் 6ம் வந்து 55 டிகிரிஸ் தானே? கரெக்ட்? ஏன்? OQ equal to OP. In triangle OPQ, OP is equal to OQ. Reason என்ன? Deduction 2. அதனால angle 5ம் angle 6ம் equal. ஓகே? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி படி இது நிறைய தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி படி இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அப்போ ஆங்கிள் 6 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 55 டிகிரிஸ். ஏன்னா ஆங்கிள் 5ம் ஆங்கிள் 6ம் ஈக்குவல். முடிஞ்சிருச்சா? இப்ப அடுத்த ட்ரையாங்கிளுக்கு வரலாம். இப்ப ஆங்கிள் 6 55 டிகிரினா ஆங்கிள் 6 பிளஸ் ஆங்கிள் 7 ஈக்குவல் டு ஆங்கிள் பியா? ஆங்கிள் 6 பிளஸ் ஆங்கிள் 7 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. இதை வந்து நான் எரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல எழுதி காட்டுறேன். Okay, angle 6 plus angle 7 is equal to angle P. இல்லையா? angle P ன்றது angle 6 plus angle 7 is equal to 90 degree. Reason என்ன? PQRS is a rectangle. இப்ப நம்ம angle 6 வந்து 55 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். So 55 degree plus angle 7 is equal to 90 degree. அப்ப angle 7 எவ்வளோ? 90 minus 55 degrees which is equal to 35 degrees. இப்ப angle 7 வந்து 35 degrees கண்டுபிடிச்சாச்சு. இப்ப angle 7 உம் angle 8 உம் ஈக்குவலா? ரீசன் என்ன? OP is equal to OS. In triangle OPS, OP is equal to OS by deduction 2. ஓகேவா? இந்த கீழ இருக்கிறதையும் erase பண்ணிடுறேன். ஓகே. OP equal to OS by deduction 2. Correct? அப்போ angles opposite to equal sides are equal. அப்ப angle 7 is equal to angle 8. Reason என்ன? Isosceles triangle property. இப்ப angle 7 35 னா angle 8 is also equal to 35 degree. ஓகே? இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? angle 9 உம் angle 10 உம் தான். இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருவோமா? இந்த இடத்துல போட்டுக்காட்டு. angle 8 plus angle 9 தானே angle S. Okay? Angle S is equal to angle 8 plus angle 9. Okay? Which is equal to 90 degree. ஏன்னா PQRS is a rectangle. இப்ப angle 8 நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்?
angle 8 is 35 degree ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். correct? So, 35 degree plus angle 9 is equal to 90 degree. Angle 9 is equal to 90 minus 35 degree, which is equal to 55 degrees. இப்ப angle 9 வந்து 55 degrees. அதேதான் மாத்தி மாத்தி வரும். இப்ப angle 9 angle 10 equal. Reason என்ன? In triangle OSR இல்ல ORS. In triangle ORS, OR is equal to OS. Reason deduction 2. அப்போ angle 9 is equal to angle 10. Reason isosceles triangle property. ஓகேவா? இங்கே erase பண்ணிடுறோம். இது வந்து காப்பி பண்றப்ப பாஸ் பண்ணி காப்பி பண்ணுங்க. ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அப்ப angle 10 is also equal to 55 degree. ஓகே, இப்ப அதையும் என்டர் பண்ணிடலாம். இப்ப புரிஞ்சிருச்சா? angle 10 is also equal to 55 degrees. இப்ப எல்லா ஆங்கிள்ஸும் நம்ம கண்டுபிடிச்சோம். டோட்டலி 12 ஆங்கிள்ஸ். அதுல ஒரு ஆங்கிள் கொடுத்திருப்பாங்க, மீதி ஆங்கிள்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அழகா இது மாதிரி டேபுலர் காலம்ல எழுதிடணும். Is that clear? Next question, question number 2. Draw a quadrilateral whose diagonals have equal length of 8 cm that bisects each other and intersect at an angle of மொத்தம் 4 questions கொடுத்திருக்காங்க. ஓகே, different angles கொடுத்திருக்காங்க. இதுல வந்து அவங்க சில clues கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம ரெக்டாங்கிளை பத்தி மட்டும் படிச்சுட்டு இருக்கறனால நம்ம வரைய போறது ரெக்டாங்கிள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா வந்து இப்ப எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எல்லா ஷேப்ஸுமே நம்ம படிச்சு முடிச்சிருப்போம். அதுல ஏதாவது ஒரு ஷேப்பை நம்மள வரைய சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து இது என்ன ஷேப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சில க்ளூஸ் என்ன கொடுத்திருக்காங்க. என்னென்ன க்ளூஸ் கொடுத்திருக்காங்க? அந்த டயகனல்ஸ் வந்து ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் they bisect each otherன்னு கொடுத்திருக்காங்க. So diagonals are equal, diagonal bisect each otherனா அப்ப அது என்ன ஷேப்? It is a rectangle. ஒன்லி திங் என்னன்னா அதோடைய ஆங்கிள்ஸ் மட்டும் மாறுது. அந்த டயகனல்ஸ் ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணதுல இன்டர்செக்ட் பண்றப்ப ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் மட்டும் இங்க மாறுது. அதை வந்து நம்ம வரையணும். ஸோ இட் இஸ் ரெக்டாங்கிள் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோலயே வந்து பார்த்தோம் ஸ்கொயர் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது டயகனல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படின்னா. ஸ்கொயர் இஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெக்டாங்கிள். ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரே திங் என்னன்னா அந்த ரெண்டு டயகனல்ஸும் இன்டர்செக்ட் பண்ணுதுல, இன்டர்செக்ட் பண்ணும்போது 90 டிகிரி ஆங்கிள் வந்து அது இன்டர்செக்ட் பண்ணும் ஸ்கொயர்ல. ஆனா ரெக்டாங்கிள் அப்படி கிடையாது. என்ன ஆங்கிள் வேணாலும் அது இன்டர்செக்ட் பண்ணும். அதனாலதான் ஸ்கொயர் இஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெக்டாங்கிள்றாங்க. 90 டிகிரில வந்து அது இன்டர்செக்ட் பண்ணாலும் இட் இஸ் a ரெக்டாங்கிள். ஓகேவா? ஆனா 90 டிகிரில இன்டர்செக்ட் பண்ணா மட்டும்தான் அது ஸ்கொயர். அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சோ இது டிரா பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டயக்ராம், ரஃப் டயக்ராம் வரைஞ்சிடணும். ரஃப் டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரஃப் டயக்ராம் எழுதி ரஃப் டயக்ராம் வரைஞ்சிருங்க. ரைட் சைட்ல, லெஃப்ட் சைட்ல வந்து ஃபேர் டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த ஷேப் இஸ் a ரெக்டாங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சுக்கோங்க. ரெக்டாங்கிளுக்கு ரெண்டு டயகனல்ஸ் வரைஞ்சுக்கோங்க. ஓகே, நேம் த ரெக்டாங்கிள் ஆஸ் ஏபிசிடி. என்னன்னா அவங்க கொடுக்கவே இல்லை. இதுல வந்து ஏசியோட லென்த் வந்து 8 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. த டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால ஏசி பிடி ரெண்டுமே வந்து 8 சென்டிமீட்டர். ஓகேவா? ஒரு ஆங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் போடலாம். ஒரு ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஆங்கிளை வந்து 30 டிகிரின்னு எடுத்துக்க போறேன். ஓகேவா? இந்த ஆங்கிளை 30 டிகிரின்னு எடுத்து இப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது? ஃபேர் டயக்ராம் பார்க்கலாம். ஆங்கிளை இண்டிகேட் பண்ணணும். இப்ப இந்த 8 சென்டிமீட்டர் நீங்க போட்டிருக்கத நான் அதர் சைட் போட்டுக்கிறேன். ஓகே, so this is 8 centimeter. The angle is 90 degree. இப்போ 8 சென்டிமீட்டர்னா total length 8 சென்டிமீட்டர்னா they are divided equally. இல்லையா? அதை வந்து இண்டிகேட் பண்ணிடலாம். அப்போ ஈச் வந்து எவ்வளோ? 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு அர்த்தம். கரெக்டா? இந்த இண்டிகேஷன் எல்லாமே இருக்கணும். இப்ப கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போலாம். ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டயகனலுக்கு வந்து ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கலாம். டயகனலோட லென்த் வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏசி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைய போகிறோம். அதாவது ஒரு டயகனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு, இன்னொரு டயகனல் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சி மிட் பாயிண்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையறதுக்கு காம்பஸ் எடுத்துக்கோங்க. மோர் தேன் ஹாஃப் எடுத்துக்கணும். ஓகேவா? மோர் தேன் ஹாஃப் எடுத்துக்கிட்டு காம்பஸை வச்சு மோர் தேன் ஹாஃப் எடுத்து பாயிண்ட் ஏல வச்சு மேலே ஒரு ஆர்க்கு
அதுக்கப்புறம் கீழே ஒரு ஆர்க்கு. ஓகேயா? இதே ஸ்டெப்பை பாயிண்ட் சியில் வச்சு அதையே ரிப்பீட் பண்ணணும். மேலே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ரூலர் எடுத்துக்கோங்க. ரூலரை வந்து அந்த 2 பாயிண்ட்லேயும் பிளேஸ் பண்ணி லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல லைட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து XYன்னு நேம் பண்ணிக்கோங்க. இப்போ வரைஞ்ச இந்த லைனை வந்து XY நேம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஏசியை வந்து இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் கட் பண்ணதில் அந்த பாயிண்ட் வந்து O, மிட் பாயிண்ட். அதாவது இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்ல வச்சு தான் நம்ம வந்து 30 டிகிரியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். 30 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? இப்போது இந்த ப்ரொட்ராக்டரோட இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து இந்த மிட் பாயிண்ட் ஓவில் வந்து பிளேஸ் ஆகிற மாதிரி ப்ரொட்ராக்டரை பிளேஸ் பண்ணிடணும். பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரொட்ராக்டரோட லைன் இருக்குல்ல, இந்த 0 லைனு, அந்த 0 லைனும் நம்மளோட ஏசியும் சேம் லைனில் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணணும். இப்போ இது வந்து இதை மாதிரிலாம் பிளேஸ் பண்ணக்கூடாது. இந்த 0 லைன் இருக்கு இல்லையா, இந்த 0 லைன் கரெக்டாக வந்து அந்த அந்த லைனில் அப்படியே பிளேஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து ப்ரொட்ராக்டரை பிளேஸ் பண்ணணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இப்போ 0வும் இந்த ஏசின்ற லைனும் சேம் இதில் இருக்குது. இதில் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணும்போது ரைட் சைடில் இருக்கிற மெஷர்மெண்ட் எடுப்போம். ரைட் சைடில் இன்சைடில் இருக்கலையே 0, 10, 20, 30ன்னு இந்த மெஷர்மெண்ட் தான் எடுக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஆங்கிள் எவ்வளோ? 30 டிகிரி. ஸோ 30 டிகிரிக்கு ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிடலாம். பிளாட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ரூலரை வச்சு அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? ரூலர் வச்சு தான் ஜாயின் பண்ணணும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது ப்ரொட்ராக்டர் இருக்கு இல்லையா, ப்ரொட்ராக்டரோடைய அதோடைய அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதை வச்சு வந்து இதை ஜாயின் பண்ண பார்ப்பாங்க. எதுக்காக ரூலர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து 2 சைட்லேயும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் இந்த லைனை. ஓகேவா? மேலேயும் லைன் வரைய போகிறோம், கீழேயும் லைன் வரைய போகிறோம். இப்போ 0வையும் அந்த 30 டிகிரி பாயிண்ட் இருக்குல்ல, அதையும் நான் வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணும்போது லைட்டாக இதை திருப்பி இப்போ இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், கரெக்டாக அந்த 0வில் அது பிளேஸ் ஆகிற மாதிரி. இப்போ இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பேக்கில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இந்த டூல் வச்சு வரையும் போது கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். நம்ம நார்மலாக வச்சு வரையும் போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வச்சு வரையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதையும் ஜாயின் பண்ணும்போது கீழேயும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இப்படி ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ வந்து ஜாயின் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அது கரெக்டாக அந்த பாயிண்டில் இருக்கிற மாதிரி. ஓகே ஓகே, இப்போ கீழேயும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எதுக்காகன்னு சொல்கிறேன். கீழே எதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னா, இப்போ நான் வந்து காம்பஸ் வச்சு 4 சென்டிமீட்டர் வரைய போகிறேன். காம்பஸ் வச்சு நான் எதுக்காக 4 சென்டிமீட்டர் வரையணும்? என்னோட அடுத்த டயக்னலும் 8 சென்டிமீட்டரா, அடுத்த டயக்னலும் 8 சென்டிமீட்டர்ன்றனால அது வந்து டிவைடட் இன்டூ 2 ஈக்குவல் பார்ட்ஸ். ஏன்னா வந்து the diagonals bisect each other. ஸோ 8 சென்டிமீட்டர்ன்றதை 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி நான் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ நான் காம்பஸ் எடுத்துகிட்டு 4 சென்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். காம்பஸ் எடுத்து கரெக்டாக 0வில் வச்சுக்கிறேன்.
நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அந்த இதை யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி விர்ச்சுவலாக பண்ணும்போது தான் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். ஓகே, 4 சென்டிமீட்டர் லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த மிட் பாயிண்ட்ல இந்த காம்பஸை வச்சுக்கலாம். காம்பஸை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, 30 டிகிரிக்கு ஒரு லைன் வந்து வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நேம் வந்து பி கியூன்னு கொடுத்துக்கலாம். என்ன பி அண்ட் தென் கியூ. ஓகே, இது வந்து எவ்வளோ, 30 டிகிரிஸ். 30 டிகிரிஸ். ஓகே, இப்போ வந்து ஓவர் சென்டராக வச்சு இந்த பிக்யூ இருக்குல்ல லைன், அதில் வந்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு வரையணும். 4 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு 4 சென்டிமீட்டர், அதே மாதிரி இங்கே கீழேயும் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர். அதுக்கு வந்து ஆர்க் வரைஞ்சிடணும். ஆர்க் வரைஞ்சிட்டு இப்போ வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து பி சி டி அப்படின்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நேம் பண்ணிக்கலாமா? பி சி இருக்குது, இது வந்து டி. இப்போ என்ன பண்ணணும், ஏபியை ஜாயின் பண்ணணும், பிசி ஜாயின் பண்ணணும், சிடி, அதுக்கப்புறம் டிஏ ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிடலாமா? ஏபி ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்தது பிசி ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்தது சிடி ஜாயின் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா ஏடி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஏபிசிடின்னு நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. அதோடைய டயக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ ஏபிசிடி இஸ் த ரெக்வயர்ட் ரெக்டாங்கிள். இஸ் தட் கிளியர்? செகண்ட் சப்டிவிஷன் வந்து இப்போ வந்து 40 டிகிரிக்கு கேட்குறாங்க. ஸோ 40 டிகிரிக்கு என்ன பண்ணணும், ரஃப் டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்ச மாதிரியே தான் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கோங்க, டயக்னல்ஸ் வரைஞ்சிக்கோங்க. 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் டயக்னல்ஸு, அது வந்து 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு பைசெக்ட் ஆகும் ஈச் டயக்னல் இல்லையா. இந்த ஆங்கிள் மட்டும் என்ன, இன்ஸ்டெட் ஆஃப் 30 டிகிரி நம்ம 40 டிகிரின்னு வரைய போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, இதை தான் வந்து நம்ம வரைய போகிறோம். 30 டிகிரிக்கு வரைஞ்சோம் இல்லையா ஒரு ஆங்கிள், அதுக்கு பதில் 40 டிகிரி ஆங்கிள். மற்றபடி ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சேம் தான். இப்போ ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் வந்து ஏசி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிட்டோம். அடுத்தது ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர். பர்பண்டிகுலர் பைசெக்டர்னா என்ன, 90 டிகிரி வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எப்படி வரைவோம், மோர் தேன் ஹாஃப் எடுத்துப்போம். இந்த ஏசியை விட மோர் தேன் ஹாஃப், மோர் தேன் 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு ஏல பிளேஸ் பண்ணி ஒரு ஆர்க்கு, மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி சியில் பிளேஸ் பண்ணி மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு, இந்த ரெண்டு லைன், இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணோன்னா வி வில் கெட் அ லைன் XYன்னு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ப்ரொட்ராக்டரை பிளேஸ் பண்ணுறோம். பிளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து 30 டிகிரிக்கு வரைஞ்சோமா, இப்போ வந்து 40 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் வரைகிறோம். ஓகே, 40 டிகிரிக்கு ஆங்கிள் வரைஞ்சிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ ரெண்டு சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ரூலர் யூஸ் பண்ணுங்க. எதுக்காக ரூலர் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து லாஸ்ட் கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. லைட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ வந்து ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இந்த பாயிண்ட்டை வந்து PQன்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ அதே 4 சென்டிமீட்டர் தான். காம்பஸ் எடுத்து 0 பாயிண்டில் வச்சு 4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கிறுக்கல் வந்துருச்சு, அதை எடுக்கிறதுக்கு மற்ற எல்லாம் இதாகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த PQன்ற பாயிண்ட்டை வந்து திருப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும். இந்த டூல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டைம் கன்சூமிங் தான். ரொம்ப மைன்யூட்டாக மூவ் பண்ணணும், இல்லைன்னா இப்படி டோட்டலாக மூவ் ஆகிடும்.
ஆல்ரெடி வரைஞ்சதே இப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க. ஓகே, எஸ். இப்போ வந்து காம்பஸ்க்கு வந்து 4 சென்டிமீட்டர் எடுக்கணும். காம்பஸ் எடுத்து 0ல வச்சு ஃபோர் சென்டிமீட்டருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லாக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஏசிக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்ச பாயிண்ட்டை வந்து நம்ம ஓன்னு இண்டிகேட் பண்ணவே இல்லை. ஓல வச்சு தான் நம்ம வந்து 40 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் 40 டிகிரி, அதையும் இண்டிகேட் பண்ணிடலாம். இப்போது காம்பஸை எடுத்து அந்த ஓல பிளேஸ் பண்ணி இந்த பிக்யூன்ற லைன் இருக்குல்ல, இந்த பிக்யூன்ற அகெயின் போயிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கு 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். லாக் பண்ணியிருந்தேன், ஏன் மிஸ் ஆகிடுச்சுன்னு தெரியல. 0ல பிளேஸ் பண்ணி 4 சென்டிமீட்டருக்கு கரெக்டாக வச்சு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு ஓல பிளேஸ் பண்ணி இந்த பிக்யூவில் மேலே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க்கு. ஓகே, இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்ஸை வந்து பிசிடி ஏசி இருக்குது, இப்போ பிடின்னு வந்து இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிடலாம். ஸோ திஸ் வில் பி பி. இந்த பிக்யூவில் அந்த ஆர்க் வரைஞ்சோல அது மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து பி. அதே மாதிரி கீழே மீட் பண்ணுற பாயிண்ட்டை வந்து நம்ம டின்னு போட்டுக்கலாம். இப்போ ஏடி, சிடி, பிசி, ஏபி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஏபியை ஜாயின் பண்ணுவோமா, அடுத்தது பிசியை ஜாயின் பண்ணலாம், அடுத்தது சிடியை ஜாயின் பண்ணலாம், அடுத்தது ஏடியை ஜாயின் பண்ணலாம். இப்போ ஏபிசிடி இஸ் த ரெக்வயர்ட் ரெக்டாங்கிள். ஓகேவா? அதே மாதிரி ஈச் டயக்னல் வந்து 8 சென்டிமீட்டர், இதுக்கும் வந்து ஒரு 8 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இந்த டயக்னல் பிடி இருக்குல்ல, இதுவும் வந்து 8 சென்டிமீட்டர். ஏன் 8 சென்டிமீட்டர்? 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டருக்கு தான் நம்ம வந்து ஒரு ஆர்க் வரைஞ்சோம் இல்லையா? ஓகேவா? இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 90 டிகிரி கேட்டிருக்காங்க. இப்போ 90 டிகிரினாலே என்ன அர்த்தம்? நம்ம வரைய போகிற ஒரு ஷேப் வந்து இட்ஸ் அ ஸ்கொயர்னு அர்த்தம். ஏன்னா டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல், டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அண்ட் த டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரி. அப்படின்னா நம்ம வரைய போகிற ஷேப் என்ன? ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன், நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க 90 டிகிரி கன்ஸ்ட்ரக்ஷனை. ஓகேவா? திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து 140 டிகிரிஸ்க்கு போகலாம். ஸோ 140 டிகிரியோடைய ரஃப் டயக்ராம், இந்த ரஃப் டயக்ராமை நான் கேன்சல் பண்ணிடுறேன். 140 டிகிரின்றது இட்ஸ் அன் அப்டியூஸ் ஆங்கிள். ஆங்கிள் வந்து அப்டியூஸ் ஆங்கிள் இல்லையா? ஸோ அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தான், ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏபிசிடி நேம் பண்ணிக்கோங்க ரெக்டாங்கிளுக்கு. அதுக்கு வந்து டயக்னல்ஸ் வரைஞ்சிக்கோங்க. டயக்னல்ஸ் வரைஞ்சிட்டு ஆங்கிள் வந்து இதில் இண்டிகேட் பண்ணும்போது, ஸோ ஈச் டயக்னல் வந்து 8 சென்டிமீட்டரா, அதெல்லாம் வந்து சேம் தான் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறமா அது வந்து 4 இது அந்த லைன் போட்டுக்கோங்க. ஈச் வந்து 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு எழுதிக்கோங்க. ஓகே, இந்த ஆங்கிள் மட்டும் லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த இடத்துல ஆங்கிளை இண்டிகேட் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து அது அக்யூட் ஆங்கிள்ன்றனால. இப்போ நம்மளுக்கு வரைஞ்சிருக்கிறது என்னது? அப்டியூஸ் ஆங்கிள் 140 டிகிரி. மோர் தேன் 90 டிகிரினா அது அப்டியூஸ் ஆங்கிள் இல்லையா? ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறது இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணிங்கன்னா இந்த ஆங்கிள் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த ஆங்கிள் வந்து பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அப்டியூஸ் ஆங்கிள். இதை வந்து 140 டிகிரின்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? இது இல்லைனா ஆப்போசிட்டில் இருக்கிறது. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆங்கிளில் 140 டிகிரின்னு வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சேம் தான், அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து ஏசி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் இது போடுவோம் இல்லையா? அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ 8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறமா ஒரு பெர்பண்டிகுலர் பைசெக்டார் XYன்னு வரைஞ்சிக்கோங்க. 90 டிகிரி பெர்பண்டிகுலர் பைசெக்டார்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் 90 டிகிரின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ப்ரொட்ராக்டரை எடுத்துக்கோங்க. ஓகே, ப்ரொட்ராக்டரை அந்த மிட் பாயிண்ட்டில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த மிட் பாயிண்ட்டை வந்து ஓன்னு இண்டிகேட் பண்ணிக்கலாம்.
ஓடு இண்டிகேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரொட்ராக்டர் எடுங்க, 0ல பிளேஸ் பண்ணிவிடுங்க, 140 டிகிரி. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த ரைட் சைடில் இருந்து மெஷர்மெண்ட் எடுங்கன்னு சொன்னேன், இந்த இன்னர் ரீடிங்கை எடுங்கன்னு சொன்னேன். ரைட் சைடில் இருந்து இன்னர் ரீடிங் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டே போனோம்னா 0, 10, 20, 30, 40, 50, 60, 90க்கு அப்புறம் 100, 120, 130, 140, 130க்கு அப்புறம் 140 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கரெக்டா? ஸோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. ஓகே, இப்போ 140க்கு நம்ம இப்போ ஒரு லைன் வரைய போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மேலேயும் வரையணும் கீழேயும் வரையணும் அப்படின்ட்டு இல்லையா? ஸோ ரூலர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் 2 சைடும் வரைகிறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இந்த பாயிண்டில் வச்சுக்கோங்க, இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னாலே நல்லா அட்ஜஸ்ட் ஆகிடுது. இப்போ 2 சைடும் போட்டுக்கோங்க. இது வந்து தப்பாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே ஓகே, இதை வந்து பிக்யூன்னு நேம் பண்ணிடலாம். இதை வந்து பிக்யூன்னு நேம் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ, 140 டிகிரி. அதை வந்து இண்டிகேட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் 140 டிகிரி. ஓகேவா? இப்போ வந்து காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸில் வந்து 4 சென்டிமீட்டர் இல்லையா, லாஸ்ட் டைம் வச்சோம்ல அதே மாதிரி 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மிட் பாயிண்டில் வச்சு இந்த பிக்யூன்னு ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா, அந்த லைனில் 4 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. இப்போ இந்த லைனை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ காம்பஸ் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, மேலே ஒரு ஆர்க்கு வரைஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால், அதுக்கு முன்னாடி வந்து நேம் பண்ணிடலாம். ஏபிசிடின்னு நேம் பண்ணுவோம் இல்லையா, ஏ மேலே இருக்கிறது வந்து பி, சி இருக்குது, இது வந்து டி. இப்போ வந்து ஜாயின் பண்ணணும். ஏபி, பிசி, சிடி, டிஏவை வந்து ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ ஏபி ஜாயின் பண்ணிடலாம், அடுத்தது பிசி ஜாயின் பண்ணிடலாம், அடுத்தது சிடி ஜாயின் பண்ணிடலாம், அடுத்தது ஏடி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஏபிசிடின்றது தான் ரெக்வயர்ட் ரெக்டாங்கிள். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென், திஸ் இஸ் ஜேன் மேம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் yours mathematically.